23:8 இதோ நான் முன்பாக போனாலும் அவர் இல்லை, பின்பாக போனாலும் அவரை காணேன். இடதுபுறத்தில் அவர் கிரியை செய்தும் அவரை காணேன், வலதுபுறத்தில் நான் அவரை காணாதபடிக்கு ஒளிந்திருக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த யோபு இரண்டாவது என்ன சொல்றார் அப்படின்னு சொன்னா, நான் இப்போ ஒரு பாதையில நான் கடந்து போறேன். எந்த பாதையில கடந்து போறேன் அப்படின்னு சொன்னா, நான் அந்த பாதையில என்னென்னமோ நான் முயற்சி எடுக்கிறேன், எல்லாமே தோற்று போகுது. இப்ப நான் கடந்து போகிற பாதை என்ன செய்யணும்னு எனக்கு தெரியல, என்ன செய்யணும்னு எனக்கு தெரியல, நான் என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல. இவர் நான் ஆரம்பத்தில் சொன்னது மாதிரி எல்லாத்தையும் ட்ரை பண்ணி பார்க்கிறார், யாரெல்லாம் சொல்றாங்களோ எல்லாத்தையும் ட்ரை பண்ணி பார்க்கிறார். இப்போ இவர் ஒரு பாதையில கடந்து போறாரு. இப்போ ஒரு வெறுமையா இருக்குது, ஒரு கேள்விக்குறியா இருக்குது. என்ன பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் மன்னிப்பு கேளு அப்படின்னு சொன்ன உடனே சரி ஓகே ஆண்டவரே மன்னிச்சிருங்க, அந்த மாதிரி நான் ஏதாவது பண்ணியிருந்தா என்ன மன்னிச்சிருங்க, அந்த மாதிரி நான் பண்ணது மாதிரி எதுவும் எனக்கு தெரியல, ஆனாலும் மன்னிச்சிருங்க, அந்த வார்த்தையை சொல்லியாச்சு. இப்போ அவர் கடந்து போகிற பாதை, இன்னைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற நிறைய பேர் இதே பாதையில நீங்க டிராவல் பண்ணி இருக்கலாம். பாஸ்டர் எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, என்ன செய்யறதுன்னு தெரியல, நான் என்ன பண்ணுனா இது மாறும், என்ன செஞ்சா இது சரியாகும், நான் எங்க போய் மன்னிப்பு கேட்கணும், நான் யார்கிட்ட போய் இந்த காரியத்தை செய்யணும், நான் என்ன ஆரம்பிக்கணும். ஒரு வெறுமையா இருக்கலாம், அமைதியா இருக்கலாம். ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, நீங்க எதுவுமே அந்த நேரத்தில் செய்ய வேண்டியது இல்லை. நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். இந்த பிரச்சனை எப்படி ஆரம்பித்ததோ, எப்படி உருவானதோ, அது உருவான இடம் தெரியாமல், அது எப்படி ஆரம்பித்தது என்கிற இடம் தெரியாமல் இந்த அக்கினி எரிந்து கொண்டிருந்தாலும் அந்த அக்கினி அவிந்து வரும். கர்த்தர் சொல்லுகிறார், இந்த பிரச்சனை எவ்வளவு பெரியதாய் மாறினாலும் அது மாறின வண்ணமாகவே அது ஒன்றுமில்லாமல் இல்பொருளாய் மாற்றுவதற்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். சில நேரத்தில் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொன்னா, நம்ம போகிற பாதையில என்ன செய்யலாம் அப்படின்னு தெரியாத போது நம்மளே ஒரு முடிவு எடுத்துருவோம். அப்படின்னா இங்கே போய் கடன் வாங்கலாம், இவங்கள்ட்ட ஒரு ஆலோசனை கேட்கலாம், இந்த மாதிரி ஒரு ட்ரை பண்ணலாம் அப்படின்னு ஏதாவது ஒரு குறுக்கு வழி, இல்லை ஏதாவது ஒரு கஷ்டம், ஏதாவது ஒரு ட்ரீட்மெண்ட், இந்த மாதிரி நம்முடைய மனசு பாருங்க, யாரெல்லாம் என்னென்ன சொல்லுதோ அங்கெல்லாம் நம்ம போவோம், என்ன சொன்னாலும் அதை கேட்போம். ஆனா ஆண்டவர் என்ன சொல்றார் அப்படின்னா, நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். அப்பதான் இந்த தேவ மனுஷன் என்ன ஒரு தீர்மானம் எடுக்கிறார் அப்படின்னு சொன்னா, அவ்வளவுதான், எல்லாம் போச்சு. போன உடனே கர்த்தர் கொடுத்தார், ஒரு ஓட்டை எடுத்து சுரண்டி கொண்டு சாம்பலில் உட்கார்ந்து கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். அமைதியா உட்கார்ந்துறார், அமைதியா தேவ சமூகத்துல உட்கார்ந்துட்டார். ஆண்டவரே எனக்கு ஒன்றும் தெரியல, எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியல, நான் என்ன பண்ண போறேன்னா, நான் அமைதியா உங்க சமூகத்துல உட்கார போறேன், நான் ஜெபம் பண்ண போறேன், நான் கர்த்தரை தேட போறேன், நான் வேற எந்த ட்ரை பண்ண போறதும் இல்லை. இது யார் பிரச்சனை, யார் செஞ்சா, இது எல்லாத்தையும் நான் ஆராய்ஞ்சு பார்க்க போறதும் இல்லை. நான் உங்க சமூகத்துல உட்கார்றேன்னு கர்த்தர் சமூகத்துல அப்படியே சாம்பலில் கடந்தார். வேதம் சொல்லுகிறது, அந்த வழியை ஏற்ற நேரத்தில் ஆண்டவரே அவருக்கு வாய்க்க பண்ணினார். இன்றைக்கு இரண்டாவதாக இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளிடத்திலையும் ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். இனி நீங்க என்ன பண்ணக்கூடாதுன்னா, அங்க இங்க அங்க சொல்றதெல்லாம் கேட்டுட்டு அதுக்கு பின்னாடியே ஓடக்கூடாது. அதை பண்ணலாமா? எத்தையுமே இல்லை. நான் என்ன நம்புறேன்னா, அவர் சமூகத்திலே காத்திருக்கிறவர்களை அவர் ஒரு நாளும் வெட்கப்படுத்த மாட்டார். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலனை அடைவார்கள், அவரை தேடுகிறவர்கள் புது பலனை அடைவார்கள். ஹல்லேலூயா. இந்த 100 நாட்கள் ஜெபத்துல நீங்க ஒரு தீர்மானம் எடுக்கணும். நான் எங்க உட்கார போறேன் அப்படின்னு சொன்னா, நீங்க தானே ஆண்டவரை கொடுத்தீங்க, நீங்க தானே ஆண்டவரை படைச்சிங்க, நீங்க தானே ஆண்டவரை இதை அனுமதிச்சிங்க, நீங்க தானே ஆண்டவரை என் பிள்ளைய கொடுத்தீங்க. என் பிள்ளைய மாற்றுறதுக்கு உங்களால முடியும், என் சூழ்நிலையை மாற்றுறதுக்கு உங்களால முடியும், என்னுடைய நிலைமையை மாற்றுறதுக்கு உங்களால முடியும்.
நான் எந்த இடத்துல இருந்தாலும் என்னை தேடி கொண்டு வர வைக்கிறதற்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். அவர் எனக்காக எத்தனை தூரத்தில் இருந்தாலும் அதை கொண்டு வந்து கொடுக்கிறதற்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். நான் இருக்கிற இடத்திலே கர்த்தர் எனக்கு கொண்டு வந்து தர வல்லவராய் இருக்கிறார். ஆமென். நான் எங்கும் அல்ல, கர்த்தரே எனக்காக. எத்தனை பேர் தீர்மானம் எடுக்க போறீங்க? அப்படியே கைகளை மேல உயர்த்தி ஆண்டவரிடத்துல சொல்லுங்க, ஆண்டவரே நான் போகிற பாதை எனக்கு என்ன செய்யணும்னே தெரியல. இந்த பாதையில இந்த யோபு கடந்து போறது மாதிரி தான் நானும் கடந்து போறேன். ஆண்டவரே எனக்கு என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியல, எனக்கு என்ன செய்யணும்னு தெரியல, இனி அடுத்த நெக்ஸ்ட் லெவல் என்னன்னு எனக்கு தெரியல, அடுத்த படி நான் என்ன எடுத்து வைக்க போறேன்னு எனக்கு தெரியல. யார்கிட்ட போய் நிற்கிறது, எங்க கை கட்டி நிற்கிறது, யார்கிட்ட உதவி கேட்கறது, என்ன பண்ணலாம், எந்த ஊருக்கு போகலாம். ஆனா ஆண்டவர் இதை மாதிரி நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்கன்னு கர்த்தர் சொல்றாரு. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, எங்கேயும் இல்லை, வேற எங்கும் இல்லை, வேறு எவரிடத்திலும் இல்லை, அவர் ஒருத்தரையே நோக்கி பார்க்கிறேன். வானம் பூமி படைத்தவர் அவர்தானே, வானம் பூமி படைத்தவர் அவர்தானே. பரலோகத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும், தேவனிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். உன்னதத்திலிருந்து 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 கர்த்தர் ஒத்தாசை அனுப்புவதற்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். இந்த 100 நாட்களும் விடாப்பிடியாக விடாப்பிடியாக நான் நம்புறேன், கர்த்தர் சமூகத்தில் இருந்து ஜெயிச்சு ஒரு காரியத்தை பெற்றுக்கொண்டீங்கன்னு வைங்களேன், அதை ஒருவராலும் பிடுங்கவே முடியாது, அதை ஒருவராலும் எடுக்கவே முடியாது. நீங்க ஓடி ஓடி போய் அலைஞ்சு அலைஞ்சு போய் எடுக்கிறதுல ஒரு முடிவு வரும். அது சில நாட்கள் மட்டும்தான் நம்ம இடத்துல இருக்கும். ஆனா ஆண்டவரா ஒன்று கொடுப்பாரு, ஆண்டவரா ஒன்று தருவார். கர்த்தர் உங்களை பார்த்து சொல்றாரு, நீ பயப்படாத, நீங்க பயப்படாதீங்க, ஒன்றும் பண்ணாது, ஒன்றும் செய்யாது, நீங்க அமர்ந்திருங்க, நீங்க என் பாதத்தில் அமர்ந்திருங்க. யாக்கோபை குறித்து வேதம் சொல்லுது, எவ்வளவு அலைஞ்சாரு, எவ்வளவு அலைஞ்சாரு, எவ்வளவு பாடுபட்டாரு. ஆனா கடைசியில என்ன ஆசீர்வாதம் தான் அவருக்கு நின்றுச்சு அப்படின்னு சொன்னா, நீர் என்னை ஆசீர்வதித்தாலே ஒளிய நான் உம்மை போக விடுவதே இல்லை. ஆமென். சிலருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுது. நான் நம்புறேன், கர்த்தரே உங்களுக்கு செய்ய போறாரு. சிலருடைய வியாதிகளுக்கு கர்த்தர் விடுதலை தரப்போறாரு, ஆண்டவரே தரப்போறாரு. நீங்க பயப்படாதீங்க, நீங்க பயப்படாதீங்க, நீங்க பயப்படாதீங்க, நீங்க பயப்படாதீங்க. எவ்வளவு நீங்க பயப்பட வேண்டாம். அவர் தான் நீங்க போகிற வழியை அறிஞ்சிருக்கிறார்ல, அவருக்கு ஏன் விடுதலை தர தெரியாது? அதைத்தான் யோபுவை பார்த்து சொல்றாரு, நீ இன்னும் பண்ண வேணாம்பா. ஆண்டவரே நான் எல்லாத்தையும் பண்ணிட்டேனே, எல்லாத்தையும் அடுத்து நெக்ஸ்ட் என்ன ஆண்டவரே பண்ணணும், நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? நீ அமர்ந்திருந்து, நீ அமர்ந்திருந்து. இங்க இருக்கிற யாரோ ஒருத்தர் கேட்கறாங்க, நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணணும், நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணணும், நெக்ஸ்ட் எந்த டாக்டரை பார்க்கணும், நெக்ஸ்ட் எந்த வைக்கியல பார்க்கணும், நெக்ஸ்ட் நான் இந்த காரியத்தை என்ன பார்க்கணும்? ஒன்றும் இல்லை, ஒன்றும் இல்லை. கர்த்தர் சொல்றாரு, நானே உனக்கானதை, நானே உங்களுக்கானதை கொண்டு வருவேன், கொண்டு வருவேன். எல்லாருடைய கரங்களையும் தட்டி வேறு எங்கிருந்தும் இல்லை. ஹல்லேலூயா. கைகள் எல்லாரும் தட்டி சொல்லுவோம், ஆமென்.